உங்கள நிறைய பேர் நம்ம டூரிங் டாக்கீஸ் சேனலுக்கு எப்படி மெம்பர் ஆகுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூடியூப் குள்ள போயிட்டு டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வரும். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 299 நீங்க பே பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம சேனல்ல நீங்களும் ஒரு மெம்பர் ஆகிடலாம். எக்ஸ்க்ளூசிவான ஷோஸ் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இப்ப வெளியாகி இருக்கிற கோட் படத்துடைய ட்ரெய்லர் வெறும் 16 ஹவர்ஸ்ல 20 மில்லியன் வியூஸ்க்கும் அதிகமா போயிருக்கு. துணிவு படத்தோட ட்ரெய்லர் வெறும் 24 ஹவர்ஸ்ல 36 மில்லியன் வியூஸை கடந்திருக்கு. அந்த ஒரு ரெக்கார்டை விடாமுயற்சி படத்துடைய ட்ரெய்லர் பிரேக் பண்ணுமான்னு காயத்ரி அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அது அந்த ட்ரெய்லருடைய தன்மையை பொறுத்து. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு ரெக்கார்டே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே அது எப்படிப்பட்ட வரவேற்பை ரசிகர் மத்தியிலே பெறுகிறது என்பது தான் இதையெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமானது அப்படின்றது என்னுடைய கருத்து. பிரசாந்த் கொஞ்ச நாளைக்கு சினிமால இருந்து விலகி இருந்ததுக்கு காரணம் அவருடைய முதல் மனைவி கிரகலட்சுமி தான்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை? இப்போ பிரசாந்த் மறுபடியும் இரண்டாவது திருமணம் பண்ண வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. பிரசாந்த் திரையுலகை விட்டு விலகி இருந்ததுக்கும் அவருடைய முதல் மனைவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரசாந்த் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அவருக்கு அவருடைய அம்மா பெண் பார்த்து கொண்டிருப்பதாக சமீபத்திலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பிரசாந்தினுடைய தந்தையான தியாகராஜன் குறிப்பிட்டார். சத்யராஜ் நடிப்புல மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் சீரிஸ் வெளியாகி இருக்கே, அதை நீங்க பாத்தீங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு புவனா மயிலாடுதுறையில இருந்து கேட்டிருக்காங்க. சத்யராஜ், சீதா, ரேகா போன்ற திறமையான நடிகர்கள் இருந்தும் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மிகச்சிறந்த சீரீஸாக உருவாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய பலவீனமான திரைக்கதை தான். த்ரிஷா கோட் படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னா சொன்னாங்களே, ஆனா ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவங்க இருக்கிறதுக்கான சுவடே இல்லையே. த்ரிஷா நிஜமாவே கோட் படத்துல வருவாங்களா அப்படின்னு ஸ்ரீராம் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. த்ரிஷா கோட் திரைப்படத்திலே இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி ஒருமுறை வெங்கட் பிரபுவிடம் கேட்கப்பட்டது. படத்தினுடைய இயக்குனரானவர் த்ரிஷா அந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன மாதிரியான பதில் சொன்னார் தெரியுமா? த்ரிஷா கோட் திரைப்படத்தில் இருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி இப்போது சொல்ல முடியாது என்று பதிலளித்திருந்தார். அப்படி அவர் பதிலளித்திருக்கிறார் என்றால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கும் அப்படின்றத நீங்களே ஊகித்து கொள்ளலாம். மோகனுடைய கெரியர்லயே பெஸ்ட் பிலிமா மணிரத்னம் மௌனராகம் படத்தை கொடுத்திருந்தாரு. ஆனாலுமே மணிரத்னம் அஞ்சலி படத்துல மோகனை நடிக்க சொன்ன போது மோகன் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவர் ஏன் அப்படி பண்ணாருன்னு விஜயஸ்ரீ கேட்டிருக்காங்க. மோகனுக்கு ஆகச்சிறந்த ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் மணிரத்னம் அப்படின்றதுல யாரும் மாற்று கருத்து கொள்ள முடியாது. அப்படி ஒரு சிறந்த படத்தை மோகனுக்கு கொடுத்ததுனாலேயே அவர் சொல்கின்ற படத்துல எல்லாத்திலையும் மோகன் நடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா என்ன? கோட் படத்துல விஜய்க்கு ஏன் காந்தின்னு பேர் வச்சாங்க? அதே மாதிரி விஜய் அதுல நிறைய பெண்களோட நெருக்கமா பழகுற மாதிரியான காட்சிகள் வேற இருக்கு. இந்த பேருக்கும் அந்த காட்சிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்னு பெங்களூர்ல இருந்து ஜனனி கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் கோட் திரைப்படத்திலே காந்தி என்ற அந்த கதாபாத்திரத்துக்கு பெயர் வைத்திருப்பதிலே உள்குத்தி ஏதாவது இருக்குமான்னு நீங்க கேள்வி கேட்கறது சரியா? பிரபுதேவாக்காக நயன்தாரா மதம் மாற கூட ரெடியா இருந்தாங்க. அப்படி இருந்துமே அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பிரபுதேவா நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னு சொல்றாங்களே, அப்படி என்ன கண்டிஷன்ஸ் தான் நயன்தாராக்கு அவர் போட்டாரு அப்படின்னு ஹரிஷ் கேட்டிருக்காங்க. ஒரு உறவிலே பிரிவு ஏற்படுகிறது என்றால் அதற்கு நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கும். நயன்தாரா பிரபுதேவாவுடைய உறவிலே பிரிவு ஏற்பட்டதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நம்மால் எப்படி சொல்ல முடியும்? அது அவங்க பர்சனல் விஷயம் இல்லையா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அமீர் கான் ஒரு புது படத்துல நடிக்க போறாரு. பேன் இண்டியா மூவியா இது வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? ஏன் ஹிருத்திக் ரோஷன் இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு தீபா கேட்டிருக்காங்க. எல்லா தமிழ் இயக்குநர்களுக்கும் நம்ம ஹிந்திக்கு போகணும் அப்படின்ற ஆசை நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி இந்தியிலே உள்ள பல திரை நட்சத்திரங்களுக்கும் தென்னிந்தியாவிலே உள்ள திறமையான இயக்குநர்களை தங்களுடைய படங்களிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்குது. அதனால் லோகேஷ் கனகராஜ் அமீர் கான் படத்தை இயக்குவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் அந்த படத்தை தயாரிக்க போது மைத்திரி புரொடக்ஷன்ஸ் என்று அறிவித்திருப்பதனால நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நடக்க எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. யுவன் சங்கர் ராஜா துபாயில 20 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு வாடகையை பாக்கி வச்சிருக்காரு. பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இவருக்கு வெறும் 20 லட்சம் ரூபாயை கொடுக்க முடியலையா அப்படின்னு திவ்யா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்வியில் ஒரு சின்ன திருத்தம். யுவன் சங்கர் ராஜா குடியிருந்த வீடு துபாயில் இல்லை,
இங்கே சென்னையில் தான் லேக் ஏரியாவில் இருக்குது. அந்த வீட்டினுடைய வாடகையை உயர்த்தியிலிருந்து அந்த வீட்டுக்கு யுவன் சங்கர் ராஜா வாடகை தரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அந்த வீட்டு உரிமையாளர் யுவன் சங்கர் ராஜா ஆகிய இருவருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறதுனால இதனுடைய உண்மைத்தன்மை என்பது அந்த கேஸ் நடக்கும்போது தான் வெளியே தெரிய வரும். மோகன்லால் சின்ன வயசுல இருக்கும்போது பல பெண்கள் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லியிருக்காருன்னு நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்டு வராங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சதீஷ் கேட்டிருக்காங்க. நடிகர் நடிகைகளை பற்றி இது போன்ற பரபரப்பான செய்திகள் ஊடகங்களிலே வெளிவருவது இப்போது புதியதா என்ன? கோட் படம் எந்த யூனிவர்ஸும் கிடையாது, நார்மலான படம் தான் அப்படின்னு வெங்கட் பிரபு சொன்னாரு. இது லோகேஷ் கனகராஜா கலாய்க்கிறதுக்காக சொன்னாரா இல்ல வேற எதுவும் யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயமா அப்படின்னு சங்கர் கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்குநர்களோடும் நட்புரிமை பாராட்டுபவர். அதனால அவர் லோகேஷ் கனகராஜை கலாய்த்திருக்க நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஒரு ஹோட்டல்ல சிவகார்த்திகேயன் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டதாகவும் அவரை மதன்கிற ஒருத்தர் தான் வந்து காப்பாத்தினதாகவும் சொல்றாங்களே, அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு பாண்டிச்சேரியில இருந்து பிரபாகர் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லி இருக்கிற அந்த விவகாரத்தை பற்றி எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. மோகன்லால் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரா, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நவீன் கேட்டிருக்காங்க. மோகன்லாலுக்கு சுவாச தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களுக்கு குறைந்தது 5 நாட்கள் போக வேண்டாம் என்றும் மருத்துவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார். சமந்தா நாக சைதன்யா கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்களா? ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த எல்லா போட்டோஸையும் அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ரேஸ் கார் பக்கத்துல எடுத்த ஒரு போட்டோ மட்டும் ரிமூவ் பண்ணாமலே இருக்காங்க. சோ இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பிரவீன் கேட்டிருக்காங்க. நாக சைத்தன்யாவுடைய 99% படங்களை நீக்கிவிட்டு ஒரே ஒரு படத்தை மட்டும் சமந்தா வைத்திருப்பதால் அவருக்கு இன்னும் நாக சைத்தன்யா மேல் காதல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கின்ற அந்த விளக்கம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆக்டர் லிவிங்ஸ்டன் இப்போ என்ன பண்றாருன்னு வள்ளியூர்ல இருந்து வினோத் கேட்டிருக்காங்க. லிவிங்ஸ்டன் தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். சில வெப்சீரிஸ்லையும் நடிக்கிறார். ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற முனைப்போட இருந்தவர் அவர். என்ன காரணத்தாலும் அவருடைய முயற்சி நடந்ததாக தெரியல. நடிகர் வடிவேலு அடுத்து எந்த படத்துல கமிட் ஆகியிருக்காருன்னு திருநெல்வேலியில இருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. சுந்தர்சியோடு இணைந்து இப்போது வடிவேலு ஒரு திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 50% முடிவடைந்து விட்டது. அந்த படம் நீங்களாக வேறு எந்த படத்திலும் வடிவேலு இப்ப நடிக்க ஒப்பந்தமாக இருப்பதாக தெரியல. பொட்டுக்காளி படம் சூரிக்கு எப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையை கொடுக்கும் அப்படின்னு டி நகர்ல இருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. குணச்சித்திர நடிகராக மாறியதற்கு பின்னாலே சூரிய நடித்த பல திரைப்படங்கள் அவருக்கு நல்ல பாராட்டுக்களை பெற்று தந்து கொண்டிருக்கின்றன. இதுல சூரிய நடிப்பிலே அடுத்து வெளியாக இருக்கின்ற கொட்டுக்காளி திரைப்படம் திரையுலகிலே ஒரு முக்கியமான இடத்தை சூரிக்கு பெற்று தருகின்ற படமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. லாஸ்டா கவுண்டமணி நடிச்சு வெளியான படம் வெற்றி பெற்றதா? அந்த படம் என்ன ஆச்சு, அது ஜெயிச்சுதா இல்லையா, அதை பத்தின எந்த அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு சேலம்ல இருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. கவுண்டமணி கதாநாயகனாக நடித்துள்ள ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படம் இன்னும் வெளியாகலை. அந்த படத்தினுடைய வெளியீட்டு தேதி இன்னும் நிச்சயிக்கப்படாதனால தான் அதை பற்றி விளம்பரத்தை அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்னும் ஆரம்பிக்கல. மலையாள இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் அவங்களுடைய சேலரி பிக்சடா தான் இருக்கும். ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயினுக்கும் அப்படி காசை வாரி இறைக்கிறாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு நுங்கம்பாக்கத்துல இருந்து மணி கேட்டிருக்காங்க. கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே எந்த நடிகர்களுக்கும் பிக்சட் சேலரி அப்படின்றது இல்லவே இல்லை. அவரவர்கள் தகுதிக்கேற்ப சம்பளத்தை அவர்கள் கேட்கிறார்கள். தயாரிப்பாளர் கொடுக்க முடிஞ்சது கொடுக்குறாங்க. அதுதான். அஜித் சீக்கிரமாவே படங்கள்ல எல்லாம் நடிக்கிறத நிப்பாட்டிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா, அது நடக்குமான்னு கார்த்திக் கேட்டிருக்காங்க. நடிப்பை நிறுத்திவிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய அவசியம் அஜித்துக்கு இப்போதைக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. ஒரு படத்துடைய தரத்தை எதை வச்சு நிர்வகிக்கிறாங்க? மதுரையில இருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. ஒரு படத்துடைய தரம் என்பது அந்த படத்துடைய திரைக்கதையும் திரை ஆக்கத்தையும் பொறுத்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிப்புக்கே சக்கரவர்த்தியாக இருந்த போதிலும் மற்றவர்கள் கையாளுகின்ற விதத்திலே எந்த அளவுக்கு எளிமையான ஒரு நடிகராக சிவாஜி இருந்தார் என்பதை பற்றி பல தகவல் இருக்கின்றன. அதை பற்றி ஒரு தகவலைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிவாஜி நடித்ததில் முக்கியமான ஒரு திரைப்படம் கமல்ஹாசனுடைய தயாரிப்பிலே அவர் நடித்த தேவன் மகன் என்பது எல்லோரும் அறிந்தது. அந்த படத்தில் ஒரு காட்சியிலே நடிக்கிறார் சிவாஜி. அவருடைய நடிப்பு அந்த படத்தினுடைய இயக்குனரான பரதனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இன்னொரு முறை எடுத்தால் நல்லாயிருக்கும் என்று சிவாஜிகிட்ட நேராக சொல்ல முடியாது அப்படின்றதுனால கமல்ஹாசனிடம் சொல்கிறார் பரதன். இன்னொரு முறை நடிக்க சொல்லணுமா, என்னன்னு சொல்லி அவரை நடிக்க கேட்கறது என்று பரதனிடம் கமல்ஹாசன் கேட்டபோது எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனால் இன்னொரு டேக் எடுத்தாகணும் என்கிறார் பரதன். சிவாஜி கிட்ட இது எப்படி சொல்கிறது என்று கமல்ஹாசன் தவித்து கொண்டிருந்த போது இவங்க 2 பேரும் ஏதோ பேசி கொண்டிருப்பதை பார்த்து சிவாஜி கமல்ஹாசன் அழைத்து, என்னப்பா நான் நடித்தது நல்லா இல்லையா, என்ன சொல்கிறார் அவர் என்று கமல்ஹாசனிடம் கேட்டிருக்கிறார்.
சிவாஜி அப்படி கேட்டோடனே என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் தவித்த கமல்ஹாசன் இன்னொரு டேக் எடுத்தால் நல்லா இருக்கும்னு பரதன் ஃபீல் பண்ணுறார் அப்படின்னு சிவாஜி கிட்ட சொல்ல, ஏன் நான் நடித்தது நல்லா இல்லையா என்று சிவாஜி கேட்க, ஆமாம் என்கின்ற மாதிரி தலையை ஆட்டியிருக்கிறார் பரத். சரி, என்ன வேணும்னு கேள விட்டேன், அதே மாதிரி நான் நடிக்கிறேன் என்று இருக்கிறார் சிவாஜி. அவர் அப்படி சொன்ன உடனே அந்த சூழ்நிலையை மிக அழகாக சமாளித்தவர் தான் கமல்ஹாசன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய தேவர், நீங்கள் இந்த காட்சியில் நடித்ததுக்குல்ல அது சின்ன தேவர் மாதிரி இருந்தது, பெரிய தேவர் மாதிரி நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் என்று சொல்ல, சிவாஜிக்கு இவர்கள் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் என்பது புரிந்துவிட்டு, சரி இன்னொரு டேக் எடுக்கலாம் என்ற சிவாஜி இவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை தாண்டிய ஒரு நடிப்பை அந்த காட்சியிலே வெளிப்படுத்த எல்லோரும் கைத்தட்டி அந்த நடிப்பை வரவேற்றிருக்கிறார். இப்படி யார் எந்த யோசனையை சொன்னாலும் அந்த யோசனையை புறந்தள்ளி விடாமல் அதை ஏற்றுக்கொண்டு திரையிலே அற்புதமாக அதை பிரதிபலித்த ஒரு உன்னதமான கலைஞர் தான் சிவாஜி. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். முத்துக்காளி படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆரம்ப நிலையிலேயே சிவகார்த்திகேயன் அந்த படத்துடைய தயாரிப்பாளராக உள்ளே வந்துட்டாரா? அவர் முதல்லேருந்தே இந்த நம்ம அடுத்து ஒன்று பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. கூழாங்கல் பார்த்ததனுடைய வெளிப்பாடா அது? ஆமாம், கூழாங்கல் பார்த்த ஒரு வெளிப்பாடு தான். ஏதோ நீ புதுசாக ஒன்று பண்ணியிருக்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பாண்டி கதாபாத்திரத்துக்குள்ள சூரி எப்போ எப்படி வந்தார்? எழுதி முடிச்சுட்டு எனக்கு பாண்டின்ற கதாபாத்திரத்துக்கு வந்து நம்ம யாரை நம்ம பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு டைலாக் இருந்துகிட்டே இருக்கும்ல. எனக்கு அப்போ ஒருத்தர் டக்குன்னு வர்றாரு, கூழாங்கல்ல இவ்வளோ தூரத்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.